சி சுப்பிரமணியம் தமிழகத்துடைய அமைச்சராக இருந்தார், மத்திய நிதியமைச்சராக இருந்தார் இல்லையா? சென்னை சட்டமன்றத்திலே சி சுப்பிரமணியம் அமைச்சர், அண்ணா எதிர்க்கட்சி. சி சுப்பிரமணியம் சொல்கிறார், இனிமேல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலே நான் போட்டி போடப் போவதில்லை. நான் எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் நின்று மத்திய அரசிற்கு போகிறேன், என்னை எல்லோரும் வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அண்ணா வாழ்த்த வேண்டும், அண்ணா வாழ்த்துகிறார், சி சுப்பிரமணியத்தை வாழ்த்துகிறார். என்ன சொன்னார் அண்ணா? நாங்கள் 15 பேர் இந்த சட்டமன்றத்திற்கு வந்தபொழுது எங்களுக்கு யாருமே எதுவுமே தெரியாது. முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றவர்கள் 15 பேர் இல்லையா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதற்கு பிறகு 50 பேர் வந்தோம். பிறகு 2வது தேர்தலில் வந்தவர்கள் 50 பேர்கள். ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சி சுப்பிரமணியம் தான் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை வழிநடத்துவது மாதிரி எங்களை வழிநடத்தினார் என்று அண்ணா சொன்னார். அவர் பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் காமராஜர் மேலே உட்கார்ந்திருக்கிறார். இயேசுநாதர் வழிநடத்ததை போல எங்களை வழிநடத்தினார் சி சுப்பிரமணியம் என்று அண்ணா சொன்னதும் சி சுப்பிரமணியம் உடனே எழுந்து, இயேசுநாதரை போல என்றையும் கொன்று விடாதீர்கள் என்று சி சுப்பிரமணியம் சொன்னார். எதிர்கட்சி என்று பார்த்து சொன்னார். உடனே அண்ணா சொன்னார், சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுவினுடைய வரலாற்றை சரியாக படிக்கவில்லை என்று கருதுகிறேன். இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல, அவருடைய சீடர்களில் ஒருவர் தான் என்று சொன்னார்.